எல்லாமே அனுபவம் தாங்க. பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிந்தனையை தூண்டக்கூடியவர்கள் நிறைய கலைஞர்களுங்க, பல துறையில் இருக்கிறாங்க. நம்மளை மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் ஏராளம், அந்த துறையும் நிறையா இருக்குது. ஆனால் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்க வேண்டியவங்கள முதல் வரிசையில் இந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் இவங்களாம் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சிந்தனையை தூண்டுவாங்க. மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்தனையை தூண்டக்கூடியவர்கள் நாம் சொன்ன மாதிரி எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 துறையிலிருந்தும் எடுத்துக்கலாங்க. ஒரு எழுத்தாளர்களை எடுத்துக்குவோம், பேச்சாளர்களும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு எழுத்தாளர் எழுதுவதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், தான் ஒரு பெரிய படைப்பை அவர் ஆயுள் காலத்தில் இதுதான் என் சிறந்த படைப்பு அப்படின்ற அந்த படைப்பை எழுதுனதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறார், இதை நம்ம நல்லா கவனிக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனார் இல்லையா ஐயன் வள்ளுவன். ஒரு பேச்சாளர் திறம்பட பேசக்கூடியவர், அவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், நல்ல பேச்சாளர் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கிறார், இது ஒரு வகை. இந்த எழுத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த மாபெரும் எழுத்தாளருடைய எழுத்தை வாசித்ததுக்கு அப்புறம், அதை உள்வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க, இந்த தலை சிறந்த பேச்சாளருடைய பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனை அறிவு எப்படி இருந்துச்சு, இந்த பேச்சாளருடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாறினீங்க, இந்த 2 வகையில் நாம் எந்த வகை? சரி, ஒரு எழுத்தாளன் ஒரு பேச்சாளன் அவன் பேசுனதுக்கப்புறம் என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் அந்த ஆள் பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறார், எழுதுகிறார், ஆனால் அவர் நிஜ வாழ்க்கையில் மிக மிக சாதாரணமாக கீழ்த்தரமான சிந்தனை இருக்குன்னு வைங்க. இந்த ஆள் நல்ல எழுத்தாளரா, இந்த ஆள் நல்ல பேச்சாளரா? எந்த எழுத்தோ எந்த பேச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில் அவர் வாழணும். பேச்சு ஒன்று, எழுத்து ஒன்று. நிஜ வாழ்க்கையில் கேவலமான மனுஷன். இப்போ ஒரு பெண்ணியம் பேசுகிறான், பெண்ணியத்தை பற்றி எழுதுகிறான், வீட்டில் பொண்டாட்டியை கடும் சொற்களாலும் துன்புறுத்தவனாக இருந்தால் இவன் நல்ல பேச்சாளரா, நல்ல எழுத்தாளரா? ஆக ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர் எழுதுவதற்கு முன்னாடி, பேசுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், எழுதுனதுக்கப்புறம் எப்படி இருக்கிறார், நீ கேட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கிற, கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிற? சிந்திப்போம். எல்லாமே அனுபவம் தாங்க.